கிளம்பட்டு பூநகர் எங்களோட பிரதேசம். நாங்கள் எங்களோட சமுதாயம் எல்லாருமே வாழ்வாதாரம், அதாவது மாட்டை நம்பி தான் அவங்களோட சீவியம் போய்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து சின்ன வீடு கிடத்துல மாடு வச்சுருந்தோம். நாங்கள் அங்கே மாடு கட்டி நிற்கும் போதே சரியான வெள்ளம் சரியான வெள்ளம் ஆகிட்டு மாடையும் கையில் எடுக்கலாம் போயிட்டு நாங்களும் 2 கேராத ஒரு நிலப்பாட்டில் அன்றாவு வாடிக்குள்ளே நாங்கள் ஒன்று சரத்துகளை வச்சு மோட்டில் இருந்து கட்டி தூக்கி அதுக்குள்ளே தொட்டில் மாதிரி தான் இருந்தாங்க. இருந்து வரும்போதும் சரியான தண்ணி எங்கட மாட்டை ஒரு மாடு எடுக்கலாம் போய்த்துட்டு நாங்கள் என்ன வாழ்வாரம் மாட்டை நம்பி தான் எங்கட சீவியம் இருக்குது. அதன் காரணமாக ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். இப்போவும் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கட மாடு இருக்கா இல்லையான்றது தெரியல. என்ன கடும் வெள்ளம் கடும் தண்ணி, நாங்களும் வரும்போது இன்னும் இல்லைன்ற ஒரு எங்கட உயிரை கொடுத்த அளவுக்கு தான் வந்துறாங்க. வந்துட்டு அப்படியான ஒரு நிலைகள்லாம் இருக்கு. இப்பயும் போறோம், எங்கட மாடு இருக்குதா இல்லையான்னு தெரியல. எங்களை அந்த வாழ்வாதாரம் அதை நம்பி தான் எங்கட சீவியமே போய்கிட்டு இருக்கு. அதை நம்பி தான் நாங்கள் ஜீவிச்சு கொண்டு இருக்கிறோம். நான் ஈக்கில் பார்த்த பூநகர்லேருந்து சின்னவில்லாம் மாடு கட்டுறோம். மாடு கட்டினா அங்கே பட்டியில் இருந்து நாங்கள் மழை அண்டிரவு காற்றும் மழையும் அடிக்கி பாடியில் நாங்கள் தொங்கி தான் இருந்து திரும்பவும் முடிய பார்த்தோம். வீதி எல்லாம் தண்ணி. எங்களோட மாடுகள் எங்கால போகணுன்னு தெரியாது சார் எங்களுக்கு. அதை நம்பி தான் நாங்கள் அவ்வளோ ராஜ்யம் பட்டி போட்டு நாங்கள் கிடந்துனாங்க. அப்போ அதை நம்பி கிடந்துனாங்க. மாடு எங்கால போனதுன்னு தெரியாது. நாங்கள் சார் அங்கேருந்து நீங்கியே வந்து சேர்ந்தோம். இங்கே வாழ்க்கை இந்த மாவிலாத்துக்கு வந்து சேர்ந்து மாவிலாத்துலேருந்து மாறியும் இங்கே வந்திருக்கோம். இப்போ மாறி தண்ணி வடிஞ்சது கேள்விப்பட்டு எங்களுக்கு உயிரை கொடுத்து நாங்கள் மாறியும் அந்த மாடுகளை போய் சந்திக்கிறதுக்காக சார் போகிறோம். எங்களுக்கு மாடு கிடக்கோ இல்லையோ தெரியாது. அதுக்காக இந்த நேரத்தில் இப்போ தண்ணி வடிஞ்ச டைமில் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். திரும்பவும் அங்கே சின்னவர்களுக்கு தான் போகிறோம். சின்னவர்களுக்கு போய் எங்களை மாட்டுகளை பார்க்குறதுக்காக போகிறோம். அங்கே மாடு அழிஞ்சா ஒரு கதியுமே எங்களுக்கு செய்ய இல்லாது. சரியான கஷ்டம். இந்த பாறை இந்த பாதை போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்து செய்ய முடியாமல் இருக்குது. எங்களுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. எங்களை அந்த பொருட்களை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும். அது இல்லாட்டி எங்களுக்கு சீவிக்க முடியாது. சரியான கஷ்ட நிலையில் நாங்கள் இருக்கோம். எல்லாம் நாங்கள் இப்போ அங்கேருந்து வந்து இடத்துல நிற்கிறோம். போகலாம் இருக்க மாநிலத்து வண்டியில் நிற்கிறோம்.